வாசிக்க போகிறோம். உபாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை. ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சுங்க. நீங்க கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை அந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். ஆமேன் சொல்லுமா? ஆண்டவருடைய பிள்ளைங்க கடன் வாங்கிறது தேவ சித்தம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. கடன் வாங்காம வாழணும், அது மாத்திரம் இல்லை, நாம மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கணும். ஆமேன் சொல்லுமா? அப்ப ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்களை கர்த்தர் எப்படி மாற்ற விரும்புகிறாரு? உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். எப்படி ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறாரா? ஏற்ற காலத்துல உன் தேசத்துல என்ன செய்யுமா? மழை பெய்யும். ஆமேன் சொல்லுமா? நம்ம 3 முறை வெள்ளாம ஆளுது, 4 முறை வெள்ளாம எடுக்கிறாங்க, விவசாயம் பண்றாங்க. அந்தந்த டேத்துக்கு மிக சரியா மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? நல்லா என்ன செய்யும்? விளைச்சல் விளையும். நல்ல வருமானம் என்ன செய்யும்? வரும். நல்ல என்ன செய்யும்? பெருக்கம் வரும். பெருக்கம் வரும் பொழுது, வருமானம் வரும் பொழுது கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். ஆமேன் சொல்லுமா? விவசாயம் செய்யறவங்களுக்கு வேலையை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்றார். அப்புறம் கீழே சொல்றாரு, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் கர்த்தர் உன்னை என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பாராம். என்னென்ன வேலை செய்யறியோ, கடை வச்சிருக்கியா, டிரைவரா இருக்கியா, தொழில் பண்றியா, கம்பெனில வேலை பார்க்கறியா, ஸ்கூல்ல வேலை பார்க்கறியா, தொழிற்சாலையில வேலை பார்க்கறியா, அல்லது வீட்டுல ஒரு வேலை பார்க்கறியா, என்ன வேலை நீ செய்யறியோ, ஆண்டவர் சொல்றாரு, நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப ஏற்ற வேலையில மழை தர்றாராம், கையிட்டு செய்யற எல்லா வேலையும் கர்த்தர் நினைச்சாராம், ஆசீர்வதிக்கிறாராம். அப்புறம் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்களை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? வானத்தின் பலகணிகளை நினைச்சு உனக்கு திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில இனி ஏற்ற காலத்துல மழை பெய்யும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கைட்டு செய்யற எல்லா வேலையில உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை திறப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமேன் சொல்லுமா? எல்லாம் நிறைவா இருக்கும்போது நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கா? சொல்றாங்க, கடன் எப்போ வாங்குறாங்க? குறைவுபடும் பொழுது, பற்றாக்குறையாய் மாறும் பொழுது, தேவை அதிகமாகும் போது என்ன செய்யறாங்க? கடன் வாங்குறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு, என் சத்தத்தை கவனமா கேட்டு அதன்படி நீ நடந்தேன்னா நான் உன்னை ஆசீர்வதிச்சு கடன் வாங்க விட மாட்டேன். உன்னை கடன் கொடுக்கிற நபராய் உன்னை மாற்றுவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? யாராவது ஏரியாவில் ஒருத்தர் கடன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவரை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொறாமையா இருக்கும். நம்மளாம் கடன் வாங்கிட்டு இருக்கோம், இந்த அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்கு? கடன் கொடுத்துட்டு இருக்கு. அல்லேலூயா. ஏங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்க கடன் கொடுக்கிறது கடவுளுடைய ஆசீர்வாதங்க. ஆமென் சொல்லுமா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்னா யாருன்னா, நீங்க என்ன செய்யணுமா? அடுத்த ஆளுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கீங்கன்னா நீங்க தாங்க உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட நபர். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கடன் வாங்க கூடாது, நீ கடன் கொடுக்கணும். ஆமென் சொல்லுமா? யாருக்கு கடன் கொடுக்கணுமா? ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்றார். அல்லேலூயா சொல்லுமா? எல்லா ஜாதி ஜனம் மக்கள் உன்கிட்ட வருவாங்க, ஐயா எனக்கு எதுவும் செய்யுங்க, கடன் கொடுங்கன்னு கேட்பாங்களாம். அவங்களுக்கு நீ கடன் கொடுத்தேன்னா கர்த்தர் சொல்றாரு, அந்த நிலைமையில நீ உன்னை நான் வச்சு உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை உயர்த்துவேன். நீ கடன் கொடுக்கிற நபரா மாறணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது தேவ சித்தம். ஆமென் சொல்லுமா? நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம வச்சுக்கணும், நம்ம யாருக்கு எதுவும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது நினைப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிற எவனுக்கு என்ன செய்ய கொடு. உன்ட்ட எவனா ஒருத்த வந்து கடன் கேட்கறானா, ஐயா ஒரு 100 ரூபா குடியா, ஒரு 200 ரூபா குடியா, ஒரு 500 ரூபா குடியா, ஒரு 1000 ரூபா குடியா அப்படின்னு உங்களை பார்த்து ஒருத்தன் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைச்சிடணும், பரவாயில்ல நம்ம பெரிய ஆளு தான் போல, நம்ம யாரு தான் போல, பெரிய ஆளு தான் போல. நம்மளை நம்பி 4 பேர் என்ன செய்யறாங்க, வந்து கேட்கறாங்க. அப்ப நம்ம அவங்க பார்வையில் எப்படி தெரியும் போல, நல்ல பெரிய ஆளா தெரியும் போல. கடவுள் நம்மளை எப்படி வச்சிருக்காரு போல, ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. ஆமேன் சொல்லுவோமா? இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயாக.
அல்லேலூயா சொல்லுமா. உங்களெல்லாம் பார்த்தா ஏன் பாஸ்டர் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கீங்க, நாங்களே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வேற கடனை கொடு அதை கொண்டு எவனா கடன் கொடுத்தா சொல்லுங்கள், வேணா வாங்கிட்டு வேணா போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. உள்ளே வரும்போது நீ எப்படினாலும் வரலாம், ஆனால் உள்ளே வந்த பிறகு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை விருத்தி அடைய பண்ணி உன்னை மேன்மையாக்கி உன்னை பலப்படுத்தி உன்னை ஸ்திரப்படுத்தி உன்னை வலுவாக்கி உன்னுடைய வருமானங்களை சேமிப்பாக்கி கர்த்தர் உன்னை எப்படி மாற்றுவார் தெரியுமா? உள்ள வரும்போது நீ கடன் வாங்குறாளா உள்ள வரலாம், ஆனால் உள்ள வந்த பிறகு சில வருஷங்கள்ல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு கடன் கொடுக்கிற நபராய் தேவன் உங்கள் வாழ்வை அவர் உயர்த்துவார். ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணுமா? இங்கிலீஷ் பைபிள்ல அருமையா போட்டிருக்கு, lend to many nations அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தமா? நாடுகளுக்கு கடன் கொடு அப்படின்றாரு. யாருக்கு கொடுக்கணுமா? நாடுகளுக்கு கடன் கொடு. எந்தெந்த நாடு உன்கிட்ட வந்து ஐயா கடன் வேணும்னு உங்கள்கிட்ட கேட்டா என்ன செய்யணுமா? நீமா நாடுகளுக்கு என்ன செய்யணுமா? கடன் கொடுக்கணுமா. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா சொல்லுவோமா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும், அவரே என்னை ஆசீர்வதிப்பார், அவரே என்னை உயர்த்துவார், அவரே என்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் வர வர விருத்தி அடைந்து மகா பலத்தவனாய் மாறுவேன். அல்லேலூயா சொல்லுமா. எங்க இருந்தோ ஆசீர்வாதம் வரப்போகுது, யாரோ கொடுக்க போறாங்க, எப்படியோ வரப்போகுது இல்லைங்க. ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னா காரியத்தை வாய்க்க பண்ணுவாருங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கும் பொழுது வீண் செலவுகளை என்ன செய்வாரு? அவாய்ட் பண்ணுவார். வியாதிக்கான செலவை அவாய்ட் பண்ணுவார், நஷ்டத்தை அவாய்ட் பண்ணுவார். உங்களை எவனா ஏமாத்தணும் வருவான், அவன்கிட்ட இருந்து என்ன செஞ்சுவாரு? அவங்கள அனுப்பிச்சுவாரு, அவாய்ட் பண்ணிடுவார். எல்லா ஆபத்துகளுக்கும் விக்கனங்களுக்கும் வீண் செலவுகளுக்கும் உங்களை விலைக்கு பாதுகாத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் முழுமையா உங்க மேல வந்து அந்த ஆசீர்வாதம் பழுகி 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 பெருகி நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் தேவன் உங்களை மாற்றுவார். வலதை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசத்தோடு எனக்கு நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். சொல்லுங்க, நான் கடன் வாங்குவதில்லை, நான் கடன் கொடுப்பேன். தேவன் என்னுடைய கைகளின் பிரயாசத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடன் கொடுக்கிற நபராய் கர்த்தர் என்னை உயர்த்துவாராக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. இன்னொரு வருஷத்துல வாசிங்களேன், உபாகமத்தின் புஸ்தகம் 15:6 வாசிங்க பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம்? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில சொல்லி, நம்ம மேல சொல்லி, நம்ம குடும்பத்தின் மேல சொல்லி, நம்மளுடைய வேலை மேல சொல்லி, அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில பழிக்க பண்ணி அவர் தாம் சொன்னபடியே நம்மளை ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் தாம் சொல்லியபடியே இப்போது இருப்பதை காட்டிலும் நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாம் சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுமா. அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா? வாக்கு கொடுக்கிறாரு, அந்த வாக்கு தத்தத்தை வாழ்க்கையில நிறைவேற்றி முடிப்பாரு. ஆமென் சொல்லுமா. தேவனுடைய வாக்கு தத்தத்தை என்ன செய்யணுமா சொல்லுங்க? நம்பணும். ஆபிரகாம் கர்த்தர் அழைக்கும் போது ஆபிரகாம் சொன்னாரு, வடக்க கிழக்க தெற்க மேற்க 4 திசைகளும் நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் உனக்கு சொந்தமா நான் கொடுத்துட்டேன் அப்படின்றாரு. இந்த வார்த்தையை உங்களுக்கு சொன்னா நீங்க நம்புவீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 4 பக்கம் இந்த ஊர்ல என்ன செய்ய நடந்து திரிப்பா, எங்கெங்கெல்லாம் நீ போற அந்த இடத்த பூரா உனக்கு சொந்தமா கரையை முடிச்சு தர்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா நம்புவீங்களா? நம்மளுக்கு அந்த கணக்கு பார்ப்பாங்க, எவ்வளவு வருமானம் வந்துட்டு இருக்கு, எப்படி இடம் வாங்க முடியும், என்ன செய்ய முடியும், ஏது செய்ய முடியும். எங்க கர்த்தர் உங்க மேல வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்கு தத்தத்தை ஏற்ற வேளையில நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுமா. அவர் நீங்க நமக்கு தேவையானதுதான் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரை பார்க்கணும், அவருடைய வாக்குத்தத்தங்களை பார்க்கணும், அவருடைய வசனங்களை பார்க்கணும். அந்த வாக்குத்தத்தங்களை வசனங்களை கேட்டு அதன்படியே நடக்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் தாம் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார்.
என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரா? நீயோ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். ஆமென் சொல்லுமா? சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் சொல்லியபடியே என்னை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க. நான் கடன் வாங்குவதில்லை, நான் கடன் கொடுப்பேன். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தினாலே என்னை அவர் நிரப்புவார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறாராம். ஆமென் சொல்லுமா? அந்த கடன் கொடுக்கிறவன கர்த்தர் அவனையும் ஆசீர்வதிக்கிறாராம், அவன் சந்ததியும் ஆசீர்வதிப்பாராம். ஆமென் சொல்லுமா? ஏன் அப்படி சொல்றாரு? எத்தனையோ தேவை உள்ளவன் கஷ்டப்படுற ஒரு 100 ரூபா, நமக்கு ஒரு 1000 ரூபா, ஒரு 10,000 ரூபா, ஒரு 50,000 ரூபா நமக்கு கிடைச்சா இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம். அல்லது ஆஸ்பத்திரியில் பிள்ளையை சேர்த்திருக்கோம், ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டி ஆகணும், ஏதோ பிரசவத்துக்கு மனைவியை கொண்டு போய் சேர்த்திருக்கு, பிரசவத்துக்கு ஒரு 10,000 ரூபா வேணும், கடன் வேணும், என்ன செய்யறதுன்னு சொல்லி அவன் அலமோதிட்டு வர்றான். அவனுக்கு இறங்கி நீ கடன் கொடுத்தேனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? இன்னைக்கு நிறைய பேர் ஏன் கடன் கொடுக்க பயப்படுறாங்க? யானை வாய்க்குள்ள போயிருமோ, கணத்துக்குள்ள விழுந்துருமோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பி வராதவனு. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைங்க உண்மையா இருங்க. அல்லேலூயா சொல்லுமா? நீங்க உண்மையா இருங்க, உண்மையுள்ள சந்ததியா இருங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், கொடுக்கிறவங்களையும் ஆசீர்வதிப்பார், வாங்குறவங்களையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்துவார். ஆமென் சொல்லுமா? இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ இறங்கி கடன் கொடுத்தேனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராம். ஆமென் சொல்லுமா? இறங்கி என்ன செய்யறானா? கடன் கொடுன்றாரு. இந்த வசனத்தை நிறைய இன்னைக்கு தியானிச்சேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை விரிவாய் தரன்றாரு. அவனுடைய கடனுக்கு என்ன செய்ய? நீ அவனுக்கு கொடு. உன்னால கொடுக்க முடிஞ்சுன்னா என்ன செய்ய? அது என்ன செய்ய? கொடுத்து என்ன செய்ய? உதவி செய். ஏழையா இருக்கான், அவனால ஒண்ணுமே செய்ய முடியல, அவனுக்கு ஒரு சின்ன சிக்கல் ஒரு உதவி கேட்கிறான், ஒரு சின்ன உதவி என்ன செய்ய? அவனுக்கு கொடுன்றாரு. உன் இருதயத்தை என்ன செய்யாத? கடினமாக்காதன்றார். உன் கையை என்ன செய்யாத? முடக்கி கொள்ளாதன்றாரு. ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவன் யாருக்கு கடன் கொடுக்குறானா? கர்த்தருக்கு கடன் கொடுக்குறானா. அல்லேலூயா சொல்லுமா? பெருசா இல்லைங்க, சின்ன சின்ன உதவிகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இறங்கி கடன் கொடுத்தேனா கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பாரு, உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பாரு. சங்கீதம் 112:5 வாசிங்க. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன். முதல்ல பார்த்தா கடன் கொடுக்கிறவன அவனையும் ஆசீர்வதிக்கிறாரு, அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்கிறாரு. நீ கடன் வாங்குவதில் கடன் கொடு அப்படின்னு சொல்றாரு, நாடுகளுக்கு கடன் கொடுன்றாரு. இங்க சொல்றாரு, நீ இறங்கி கடன் கொடுத்து நியாயமா நடந்துகிட்டேனா நீ பாக்கியவான்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நம்ம மனசுல என்ன வரணுமா? இறக்க வரணுமா? அல்லேலூயா சொல்லுமா? என்ன வரணும்? இறக்க வரணும். இறங்கி என்ன செய்யணுமா? கடன் கொடு அப்படின்றார். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட். இது அதோடைய அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய தேவைகள், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவாகி நீ அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தோடு இருக்கும்போது தான் என்ன செய்ய முடியும்? மற்றவனு கொடுக்க முடியும். உனக்கே சாப்பாட்டுக்கலாம், நீ அங்கே கொடுத்துட்டு பாருங்க, அவன்கிட்ட போய் எனக்கு சாப்பாட்டுக்கலாம் நீ கொடுன்னு நினைச்சிட்டு கூடாது, சண்டை போட்டு கூடாது, அப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு கூடாது, ஐயா கொடுத்துட்டே என்ன பண்றேன்னு தெரியலையே. அந்த அர்த்தம் கிடையாது. கர்த்தர் உன்னை முதல்ல ஆசீர்வதிப்பார், உன்னை நிறைவடைய பண்ணுவார், உன்னை செழிப்பாக்குவார், உன்னை பழுக பண்ணுவார், பெருக பண்ணுவார், உன் நிறைவிலிருந்து எடுத்து கொடுக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடக்கிற ஒரு மனுஷன் இருந்தானா அவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுமா? நம்ம விஷயத்துல எப்படி இருக்கணுமா? எப்படி செய்யணுமா? கடன் கொடுக்கணும். கடன் எப்படி கொடுக்கணும்? நியாயமா கடன் கொடுக்கணும். மீட்டர் வட்டி, ரன்னு வட்டி, வந்த வட்டி, போன வட்டி, உட்காந்தா வட்டி, எந்திரிச்சா வட்டி, கண்ணை முழிச்சு பார்த்தா வட்டி, விடிஞ்சுனா வட்டி, தூங்கிருச்சுன்னா வட்டி, அப்படி என்ன செய்யக்கூடாது? வட்டி 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 வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி அதுன்னு போட்டு அவங்கள கரங்க எடுத்து அவங்கள வேதனைப்படுத்தி அவன் அழுது அவன் உருண்டு ஐயா சாமி வாழவா சாகவா அப்படி கொண்டு போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நியாயமானபடி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப கடன் கொடுக்கணும். அது நம்ம ஆசீர்வாதத்தின் அடையாளம். நியாயமா கொடுக்கணும், சரியா கொடுக்கணும். ஏழைக்கு இறங்கி என்ன செய்யணும்? கொடுக்கணும். நீங்க உங்க காரியத்துல சரியா இருந்து கர்த்தர் உங்களை நீங்க வழி நடத்தும் பொழுது தேவன் உங்களை பாக்கியவான்களாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் ஒரு மனுஷன் கடனா மாறுறான்?
கடன் வர்றதுக்கு என்ன காரணம்? ஏன் தன்னுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் கூட கடன்காரனா மாறிடான்? கடனா மாறினதுக்கு என்ன காரணம்? அந்த கடன்ல இருந்து எப்படி தப்பிச்சு வர்றது? கடந்த ஒரு மாசங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 பேருக்கு மேல நான் அவங்கள சந்திச்சுட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடன்ல இருந்து. வருமானம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா வாழ்க்கையில் என்ன இருக்கு? கடன் இருக்கு, கஷ்டம் இருக்கு. நிறைய என்ன செய்யறாங்க? அவங்க திணறாங்க. தங்க வாழ்க்கையை நடத்த முடியல, வாடகை கொடுக்க முடியல, நினைச்ச ஒரு பொருளை வாங்க முடியல, வாங்கின பொருளுக்கு என்ன செய்ய முடியல? பணம் கொடுக்க முடியல. வாழ்க்கையில் என்ன செய்யறாங்க? ரொம்ப நெருக்கடியா இருக்காங்க. ஏன் ஒரு மனுஷன் கடனா மாறுறான்? பைபிள் என்ன சொல்லுது? ஏன் ஒரு மனுஷன் கடனா மாறுறதுக்கு காரணம் என்ன? எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? வாசிக்க போகிறோம். உபாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதுக்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில். எப்ப ஒரு மனுஷன் கடன்காரனா மாறானா, ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கல, கற்பனையின்படி நடக்கல, அவருடைய சத்தத்துக்கு கவனமா செவி கொடுக்கல, அவருடைய சொல்ல கேளாமல் போகும் பொழுது அந்த மனுஷன் வாழ்க்கையில முதல்ல என்ன வருதா? சாபங்கள் வருது. இந்த யுவாம் 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 14 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இந்த வசனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கீழே சாபங்கள் சொல்றாரு. 28 சாபம் சொல்றாரு. ஆண்டவருடைய ஒரு மனுஷன் கடனாளியா மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல, அவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்கல, அவருடைய கட்டளையின்படியும் அவருடைய வசனத்தின்படியும் அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்பொழுது அவன் வாழ்க்கையில சாபமும் கடனும் வருகிறது. நான் சொல்லுவேன், உழைக்கிறதுக்கு பலனை யார் கொடுக்கிறா? கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுமா? வேலை செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை யார் கொடுக்கிறாரு? தேவன் கொடுக்கிறார். நம்ம வீட்டுக்கு வர்ற எல்லா வருமானம் எப்படி வருது? நம்ம உழைச்சு வர்றோம்னு நினைச்சிடக்கூடாது. உழைக்கிறதுக்கு பலனையும் வாய்ப்பையும் தொழிலையும் வேலையும் வருமானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுமா? இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, அவர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறாரு. ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அப்பா என்னுடைய கட்டளையின்படி நடப்பா, என்னுடைய கற்பனைகளின்படி நடப்பா, என்னுடைய கட்டளையின்படி நீ நடந்து என்னுடைய சத்தத்தை கவனமா கேட்டு இந்த பைபிள்ல இருக்க ஒவ்வொரு சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு நீ கவனமா இருப்பேன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ கடன் வாங்குவதில்ல, கடன் கொடுப்பாய். ஏன் கடனாளியா மாறுறான்? கட்டளையின்படி நடக்கல, சத்தியத்தின்படி நடக்கல, வசனத்தின்படி நடக்கல, ஆண்டவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யல? செவி கொடுக்கல, ஆண்டவருடைய காரியத்தின்படி நடக்கிறதுக்கு என்ன இல்ல? விருப்பம் இல்ல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ கடன் படுவாய்ன்றார். ஐயோ, வாசிங்க 28:44 வாசிங்க. அவன் உன்னிடத்திலே கடன்படான், நீ அவனிடத்திலே கடன் படுவாய். ஐயோ, 28ஆம் அதிகாரத்துல ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செஞ்சா சொல்றாரு, இந்த 14 ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அவருடைய வார்த்தையின்படி நீ நடக்கலைன்னா இப்பொழுது சொல்லப்படுற சாபம்லாம் உன் மேல பலிக்கும். அந்த சாபம் எத்தனை சாபம்? 28 சாபம். அந்த 28 சாபங்கள்ல ஒரு சாபம் என்ன அப்படின்னா, நீ கடன் படுவாய். ஐயோ, கடன் வாங்குறது என்னவா? பக்கத்தில் இருக்கவங்கள லேசா திரும்பி அப்படியே மெதுவா கையை பிடிச்சி, ஆண்கள் பெண்களை கடன் வாங்குவது சாபம்னு பைபிள்ல போட்டிருக்கு. கடன் வாங்குறத ருப்பாட்டுங்க, இருக்கிறத வச்சு நடத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கல, என் கட்டளையின்படி நடக்கல, என் கற்பனையின்படி நடக்கல, நான் சொல்றத கேட்டு அதன்படி நீ நடக்கலனா ஆண்டவர் சொல்றார், நீ கடன்காரனா மாறுவான்றார். ஐயோ, யார் சொல்றாங்க வார்த்தை? ஆண்டவரே சொல்றாருங்க. என்ன சொல்றாரு? நீ என்ன செய்வ? கடன் படுவா என்றார், கடன் பட்டு போவன்றார்.
நான் சொல்லுவேன், உன் பொருளாதாரத்துக்கு தேவனை நம்பு, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரை நம்பு, உன் வாழ்வினுடைய எல்லா தேவைகளுக்கு ஆண்டவரை நம்பு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, உன் தேவைகளை சந்திப்பாரு, உன்னை அற்புதமா நடத்துவாரு. நீ ஆண்டவருக்குரிய காரியங்களில உண்மை உத்தமமா மிக சரியா இரு. உன் பொருளாதாரத்தை கர்த்தர் சாபமாக அல்ல, உன் பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி உன்னை கடன் கொடுக்கிற நபராய் தேவன் மாற்றுவா. அல்லேலூயா சொல்லுமா. கடன் வாங்குவது என்னதான்? ஒரு சாபம். கீழே பாருங்க, அப்புறம் சொல்றாரு, நீ என்ன செய்வ? அவன் உனக்கு தலையா இருப்பான், நீ எப்படி இருப்பையா? வாளாயிருவ. கடன் வாங்கிட்டாலே என்ன ஆயிரு? நீ ஆளு, நீ தலை கிடையாது, நீ யாரா? வாழ. கடன்காரனை பார்த்தா என்ன செய்வீங்க? வாங்க வாங்கினே. ஏன்? 2 லட்சம் வாங்கியிருக்கோம்ல. காசு வாங்கலன்னா கடன்காரன் கடன் கொடுக்கணும் பார்த்தா எப்படி போவீங்க? என்னண்ணே எப்படி இருக்கீங்க, வீட்டு நல்லா இருக்காங்களா, சரி எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு போவாங்க. 2 லட்சம் வாங்கியிருந்தா, அக்கா வாங்க, மாமா வாங்க, சித்தப்பா வாங்க, சித்தப்பா நல்லா இருக்கீங்களா சித்தப்பா, வண்டி அப்படி லைட்டா உடம்பு என்ன செய்யும், லேசா அப்படி ஒரு பெண்ட் ஆகும். இங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கடன் வாங்கினேன்னா சாபம் ஒண்ணு. 2வது சொல்றாரு, நீ கடன் வாங்கினேன்னா நீ யாரா? வாளுன்றாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை வாழாக்காமல் என்ன செய்வேன்? தலையாக்குவேன், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன். நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். இது தேவ சித்தம். அல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா கடன் எவன் கொடுத்தாலும் வாங்கிட வேண்டியதான். இங்கே கடன் கொடுக்கப்படும் யாராவது வீட்டில் போர்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செத்தான் அந்த வீட்டுக்காரன் வந்து குமிஞ்சிருவாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பிள்ளைங்க கடன் வாங்குறதுக்கு அஞ்சணும். அல்லேலூயா சொல்லுமா. கடன் வாங்குறது தேவ சித்தம் இல்லை, நீ வட்டி கட்டுறது தேவ சித்தம் இல்லை, நீ கடன்காரனா இருக்கிறது தேவ சித்தம் இல்லை, நீ வாளா மாறுறது தேவ சித்தம் இல்லை, கடன்கிற சாபத்தை உன் தலையில சுமந்துகிட்டு திரிகிறது தேவ சித்தம் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நானும் கடன் கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி, கட்டளையின்படி, கற்பனையின்படி நான் நடப்பேன். நான் கடன் வாங்குற ஆளா இல்ல, என் தேவன் என்னை கடன் கொடுக்கிற நபராய் கர்த்தர் என்னை உயர்த்துவார். இனி என் வாழ்வின் எல்லா தேவைகளுக்கு கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிற நபராய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாராக. ஒன்னு ஆண்டவர் சொல்றார், என் கட்டளையின்படி நடக்கணும். நீ 6 நாள் வேலை செய்றீங்க, 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள், ஆலயத்தை வந்து உட்காரணும். ஆண்டவரை தேடாம நீங்க போன கட்டளையை மீறுற. பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், பரிசுத்தமா வாழணும், ஊழியம் செய்யணும், ஆத்மாதாயம் செய்யணும், ஆண்டவர் கொடுக்கறத சரியா கொடுக்கணும், ஆண்டவர் கூடிய பைபிளை சொல்ல எல்லா கட்டளையின்படி நடக்கிறதுக்கு உன்னை நீ பழக்கப்படுத்தணும். அப்பதான் தேவனுடைய ஆசீர்வாதம் உன் மேல நிறைவா வரும். கட்டளையின்படி நடக்காம, ஆண்டோடைய சத்தியத்தின்படி நடக்காம எங்கிட்டாவது ஓடி திரிஞ்சு என்னத்தையா உன்னை பண்ணிக்கிட்டு ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்கவே இல்லைன்னு கர்த்தரை நீ சொல்ல முடியாது. தேவன் தன்னுடைய கட்டளைகளின்படியும் தன்னுடைய வசனத்தின்படியும் அவருடைய பிரமாணத்தின்படிதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. எப்படினாலும் வாழ்வே என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், என் சத்தத்தை கவனமா கேட்டுட்டேனா உன்னை ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற நபராய் மாற்றுவேன். ஆமென் சொல்லுவோமா. அப்ப முதல்ல சொல்றாரு, நீ கடன் படுவ. 2வது சொல்றாரு, கடன் ஒரு சாபம். 3வது சொல்றாரு, நீ என்ன ஆயிருவ? வாளாயிருவ. என்ன செய்ய மாட்ட? நீ என்ன செய்ய மாட்ட? தலையா இருக்க மாட்ட. உபாகமம் 15:6 வாசிங்க. அடுத்து பாருங்க கடனுடைய கஷ்டமான வார்த்தைகளை. உபாகமம் 15:6. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, கடன் நீ வாங்கிட்டேன்னா என்ன அர்த்தம்னா அவன் உன்னை ஆளுவான். ஐயோ, யார் ஆளுவானா? கடன் கொடுத்தவன் உங்களை என்ன செய்வானா? கடன் வாங்கினவன ஆளுவான். எப்படி ஆளுவான்? நீ கடன் சும்மா கொடுக்குறாங்களா சொல்லுங்க. இப்போ நாளைக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கணும்னு சொன்னேன்னு வந்துடுவாங்க பேங்க்ல இருந்து. வந்து டேப்பை வச்சு அளப்பாங்க. இந்த சச்சை இங்கே அளந்து, இங்கே அளந்து, இங்கே அளந்து, மேலே அளந்து, பத்திரம் கொடுங்க, பட்டா கொடுங்க, யார் பேரில் இருக்கு,
வருமானத்துக்கு என்ன வழி இருக்கு? ஸ்கூல்ல மனைவி வேலை பார்க்குது, எவ்வளவு சம்பளம், எல்லாத்தையும் கொடுங்க, எல்லாத்தையும் பிளட்ஜ் பண்ணி எழுதி உள்ள வச்சிருவான். நம்ம வட்டி கேட்டெல்லாம் உடனே வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க, அவன் பாட்டுக்கு இருப்பான். கூடட்டும், நமக்கு என்ன இருக்கு? பில்டிங் இருக்குல்ல, அல்லேலூயா, 50-60 லட்சம் ரூபா சொத்து இருக்கு, கையில எவ்வளவுதான் கொடுத்துருக்கோம்? நம்ம 10 லட்சம் தான் கொடுக்கணும், இன்னும் 40 லட்சம் இருக்கு. அது பாட்டுக்கு கூடட்டும், அவன் பாட்டுக்கு இருப்பான். திடீர்னு வந்து பார்த்தா கதவை பிடி சீல் வச்சிருவான். இந்த சொத்து கனரா பேங்க் சொந்தமானது. ஐயோ, நானே நினைச்சா கூட உள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஏன்? கண்ட்ரோல் அங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கடன் வாங்கிட்டேனா அவன் உன்னை என்ன செய்வானா? ஆளுவானா. கடன் வாங்குறதுக்கு என்ன செஞ்சாதீங்க, ஓடாதீங்க. இங்க கையெழுத்து போடுறேன், அங்க கையெழுத்து போடு, இங்க போடு, பக்கமா போடு, பரட்டி போடு, உருட்டி போடு. யார் என்ன கடன் கொடுத்தாலும் என்ன செஞ்சிருவோம்? அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு அம்மா சந்திச்சேன். அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா என் மகன் கடை வாங்கிட்டான் ஐயா, அந்த கடை வாங்கினாலும் என்னையே கூட்டிட்டு போய் வீட்டில் வச்சு கதவை பிடிக்கிட்டாலாம். உன் மகன் வந்து கடனை கட்டிட்டு உன்னை கூட்டிட்டு போட்டோம், இந்த போனு உன் மகன்கிட்ட பேசிக்கோ, 3 வேளை சோறு கொடுத்துருவாங்களா, இட்லி கொடுத்துருவாங்களா, சாப்பிட்டுட்டு எங்கதான் படுத்து கிடக்கணும்? கடன் கொடுக்க வீட்டில் தான் படுத்து கிடக்கணும். எங்க போக முடியாது? வீட்டுக்கு போக முடியாது. உன் மகனை வர சொல்லு, பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லு. அந்த அம்மா சொல்லுது, நைட்டு பூரா அழுதையா, இந்த கடங்கார பாவி என்னைய பிடிச்சி என்ன செஞ்சிட்டான், என் மகன் வாங்கின கடனுக்கு என்னைய பிடிச்சி வச்சுக்கிட்டு படமாட்டேன்னு சொல்லிட்டான். நைட்டு பூரா அழுத. இன்னொருத்தவன் சொல்றாரு, பாஸ்டர் கடனுக்காக கூட்டிட்டு போய் என்ன செய்யறாரு, ரூமுக்குள்ள போட்டு அடிக்கிறான் கம்ப வச்சு, எப்படா கடனை கொடுப்ப. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பிள்ளைங்க ராஜ கம்பீரமா வாழணும். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி வாழணும்? ராஜ கம்பீரமா வாழணும். உங்க மூலமா, உங்க வாழ்க்கை மூலமா, உங்க குடும்பத்தின் மூலமா, உங்க பொருளாதாரத்தின் மூலமா, உங்க ஆசீர்வாதத்தின் மூலமா ஆண்டவருடைய நாமம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மாறணும். உங்கள் வாழ்வை பார்த்து உங்கள் ஜாதி, ஜனம், சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக, வெற்றியாய் வாழத்தக்கதாக உங்கள் பொருளாதாரத்தை சரியாக கையாளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, கடன் வாங்கிட்டனா அவன் உன்னை என்ன செய்வானா? ஆளுகை செய்வானா. இன்னொரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 22:7. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு என்னதான்? ஐயோ, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம யாருக்காவது அடிமையாகலாமா? சொல்லுங்க, நம்ம யாருக்காவது அடிமையாகலாமா? அடிமை ஆகக்கூடாது. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு எப்படி மாறுறானா? அடிமைன்றாரு. எங்க ஆண்டவர் சிலுவையில ரத்தத்தை சிந்தி மீட்பை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து, நீ எதுக்கு அடிமை இல்லை, யாருக்கு அடிமை இல்லை, நீ கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய ஜனம்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆமென் சொல்லுவோமா? இந்த பண விஷயத்திற்காக நாம யாருக்கு என்ன செய்யக்கூடாது? அடிமை ஆகக்கூடாது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்க போறேன் சார், சியூரிட்டி கையெழுத்து போடுங்க சார், செக்யூரிட்டி கையெழுத்து போடுங்க சார், ஜாமீன் கையெழுத்து போடுங்க சார். எங்கேயும் போட்டுறாத, எதுலையும் போட்டுறாத, எதுலையும் மாட்டிக்கிறாத. நீ கையெழுத்து போட்ட நீ நினைப்ப உன் பேர் அங்க சிபில்ல வந்துடும். நீ போய் லோன் வாங்க போகும்போது அவன் சொல்லுவான், அந்த ஆளு கையெழுத்து போட்டிருக்கான், அதனால உனக்கு லோன் வாங்குறதுன்னு கிடையாது, எலிஜிபிலிட்டி கிடையாது. அவன் கட்டி முடிச்ச பிறகு தான் உனக்கே லோனுன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இது என்னடா வம்பா போச்சு, நான் என்கிட்ட சம்பளம் இருக்கு, உன்கிட்ட சம்பளம் இருக்கு, ஆனா நீ லோன் வாங்க முடியாது. ஏன் நான் லோன் வாங்க முடியாது? கேரண்டி போட்டேல, அதான் அவன் கட்டிட்டு இருக்கான்ல, முடியாது. ஹலோ, ஆண்டவர் சொல்றாரு, அடிமையா மாறிடாத. இல்லையா சொல்லுமா? ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க எப்படி ஆகக்கூடாது? யாருக்கும் அடிமை ஆகக்கூடாது, யாரு முன்னாடி கூனி குறுக கூடாது, யாரு முன்னாடி வெக்கப்படக்கூடாது, நம்மளை பார்த்து யாரும் கை நட்டி என்ன செஞ்சிடக்கூடாது? பேசக்கூடாது. தேவனுடைய பிள்ளைங்க சுய மரியாதையோட ராஜா விட்டு பிள்ளைய போல ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம வாழணும். இதுதான் தேவன் நம்ம மேல வச்சிருக்க தேவ சித்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கடன் வாங்கிட்டா யாரா? அடிமடான்றாரு. கடன் வாங்குறது ஒரு சாபன்றாரு. கடன் வாங்கிட்டா நீ வாழுன்றாரு. கடன் வாங்கிட்டா ஒன்ன ஒருத்தன் ஆளுகை செய்யறான், அவனுக்கு கீழே நீ இருக்கன்றாரு. அப்ப எப்படி வாழ சொல்றாரு? கடன் இல்லாம வாழு. அல்லேலூயா சொல்லுமா? யாரு கையை தூக்க வேண்டாம், தயவு செய்து மனசுக்குள்ளே கையை தூக்கிக்கோங்க.
எனக்கு ₹1 கூட கடன் இல்லைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்கூடாது, மனசுக்குள்ள கை தூக்குங்க. மனசுக்குள்ள நீங்களா தை தூக்குங்க. எனக்கு ₹1 கூட கடனே இல்லை அப்படின்னு சொல்றவங்க மனசுக்குள்ளே மார்பை தட்டிக்கோங்க. ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் ₹1 கடன் கிடையாது. ஹல்லேலூயா. நான் யாருக்கும் கடன் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தர வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ கடன் வாங்குறது தேவ சித்தம் இல்லை. நம்ம கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டோம்னா கடன் பிரச்சனை முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. நீங்க வச்சிருக்க சொத்தை பாதிக்கும், உங்க மனைவியை பாதிக்கும், உங்க பிள்ளைய பாதிக்கும், உங்க குடும்பங்களை பாதிக்கும், உங்க சந்ததிகளை பாதிக்கும். நான் சொல்லுவேன், நீ நீதிமான்னா தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வச்சுட்டு போறவன் யாரா? நீதிமான். நீ நீதிமான்னா யார் தெரியுமா? நீ வேலை செஞ்சு, நீ சம்பாரிச்சு, நீ சாப்பிட்டு, நீ திருப்தி அடைஞ்சு உன் பிள்ளைக்கு, உன் குடும்பத்துக்கு கொஞ்சம் சொத்தை வச்சுட்டு போ. ஒரு வீடை வச்சுட்டு போ, ஒரு நிலத்தை வச்சுட்டு போ, ஒரு வாகனத்தை வச்சுட்டு போ, ஒரு எல்ஐசியை வச்சுட்டு போ. உன் சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீ வச்சுட்டு போனேன்னா நீ நீதிமான் அர்த்தம். ஆமென் சொல்லுமா? உன் சந்ததிக்கு எதை வச்சுட்டு போயிடக்கூடாது? கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது. போன மாசம் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுச்சு, பாஸ்டர் நான் என் கிட்னியை விற்கலான்னு நினைக்கிறேன், யாரா இருந்தா சொல்லுங்க அப்படின்னுச்சு. நான் இது என்னடா அது, ஏதோ இட்லி விற்கிற மாதிரி. அந்த அம்மா பேசுற பாசையே சென்னை ஸ்டைல், அந்த அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கும், அந்த பாசையில பேசுறாங்க. என்னது இட்லி விற்கிறீங்களா? என்னம்மா சொல்றீங்க, எனக்கு புரியலாமா, நல்ல தெளிவா சொல்லுங்கம்மா. இல்ல பாச என் கிட்னியை விற்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. கிட்னியை விற்க போறீங்க? ஏமா? எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. சரிம்மா, அதுல ஒரு பொம்பளை பிள்ளை நிறைய கடனை வச்சுக்கிட்டு என்ன செய்யுது, ரொம்ப கஷ்டப்படுது. ஆனா ஒரு கிட்னி வித்தா 10 லட்சம் 20 லட்சம் தர்றாங்களா, என் கிட்னியை கொடுத்து என் மக கடனை அடைக்கலாம் நினைக்கிறேன். ஹலோ, ஒரு தாய் இந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னா அவங்க மக வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கும் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுவீங்களா உங்க மகளுக்காக கிட்னி தர்றேன்னு சொல்லுவீங்களா? இட்லி கூட தரமாட்டான் நம்மளுக்கு, ஓடி போய் காது கொடுத்து கேட்டேன், என்னம்மா உங்க பிரச்சனை? என் மக ரொம்ப கஷ்டப்படுறாயா, ரொம்ப கடன் ஆகி போச்சியா, வட்டி கட்ட முடியலையா, வாழவா சாகவான்னு முடிச்சுக்கிட்டு இருக்காயா. இனிமே நான் வாழ்ந்து எத்தனையா, எனக்கு 50 வயசு ஆகிப்போச்சு, இனிமே நான் வாழ்ந்து என்னையா செய்ய போறேன், பேரம்பேத்தி எல்லாத்தையும் பார்த்தாச்சு, யாராவது இருந்தா சொல்லுங்க, நான் என் கிட்னியை நான் கொடுத்து கடனை அடைச்சிடலான்னு பார்க்குறேன் பாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், கிட்னி வித்து கடன் அடைக்கிறது தேவ சித்தம் இல்லை. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்வாரு, வாசலை திறப்பாரு, கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்குவாரு, பல உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு, வருமானங்களை பெருக பண்ணுவாரு. அந்த பிள்ளைங்க பள்ளத்துல விழுந்துட்டாங்க, அவங்கள நிச்சயம் கடவுள் உயர்த்தி மேல கொண்டு வந்துருவாரு. அவங்க ஒரு நாள் கடன் கொடுக்கிற நபரா அவங்கள கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவாரு. அவங்களுக்காக நீங்க முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகளை கடன்ல இருந்து காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு 2 கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் மகளுக்கு உதவி செய்வார். உங்க கிட்னி ஆண்டவருக்கு தேவையில்லை, உன் ஜெபம் தான் ஆண்டவருக்கு தேவைன்னு சொன்னேன். அல்லேலூயா சொல்லுமா? இங்க தீர்க்கதரிசி செத்து போயிட்டான் கடனோட, மனைவி விதவை, 2 பிள்ளை வச்சிருக்கா, கடன் கொடுத்தேன் வந்துட்டாங்க. ஏமா உங்க வீட்டுக்காரர் கடனை வாங்கிட்டு செத்து போயிட்டாரு, காசை கொடுமா. ஐயா காசு இல்லையா, வேலை செஞ்சு சம்பாரிச்சு கொடுக்குறேன். நீ என்னைக்குமே வேலை செஞ்சு சம்பாரிச்சு கொடுக்க, ஆனா உன் வீட்டுல 2 பசங்க இருக்காங்களே அவங்கள கொடு போய். அவங்க எப்ப என்ன செய்ய போறாங்க, வித்து எங்க கடனை என்ன செஞ்சுக்க போறோம், கழிச்சுக்க போறோம். இந்த செய்தி கேட்டோன்னே எலிசா தீர்க்கதரிசிட்ட ஓட்டமா ஓடியாரா வந்து சொல்றா, ஐயா உங்ககிட்ட தான் ஐயா வேலை பார்த்தாரு எங்க தீர்க்கதரிசி, உங்க அடியானியா 50 தீர்க்கதரிசி இருந்தாங்க, அதுல ஒருத்தன் தான் அந்த தீர்க்கதரிசி. என் புருஷன் இறந்து போயிட்டான், கடனோட இறந்து போயிட்டான், 5 பைசா சேர்த்து வைக்கல. அல்லேலூயா. உங்க மனைவி உங்களை பார்த்து என்ன சொல்லிடக்கூடாது, என் புருஷா கடனோட போயிட்டே புருஷா அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. நிறைய சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. என் புருஷன் கடனோட சேர்த்து போயிட்டாயா. உடனே அவன் சொல்றாரு, உன்கிட்ட இப்ப என்னமா இருக்கு, உன்கிட்ட ஒரு கடை என்னதான் இருக்கு. சரி, பக்கத்து வீடு அக்கம் பக்கம் எல்லா வீட்லயும் பாத்திரத்தை பூரா வாங்கிட்டு வா, வாங்கிட்டு எல்லா பாத்திரத்தையும் வீடு பூரா அடுக்கு, எல்லாத்தையும் அடிக்காச்சு, எண்ணெய் எடுத்து ஊத்து. அவன் ஊத்துறா, வந்துகிட்டே இருக்கு, என்ன அற்புதமா.
ஊத்துறா, ஒவ்வொரு பாத்திரமா நிரம்பி 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 எல்லா பாத்திரமும் நிரப்பி முடிச்சு எண்ணெய் ஃபுல் ஆயிருச்சு. அம்மா சொல்லுது, டே வேற பாத்திரம் இருந்தா வாங்கிட்டு வாடா. இந்த ஏரியாவில் யார்ட்டையும் பாத்திரமே எல்லா பாத்திரம் நம்ம வீட்டு தான் இருக்கு. சொன்ன உடனே எண்ணெய் நின்றுச்சு. எலிசாட்ட போய் சொல்றா, ஐயா நீங்க சொன்ன மாதிரியே எண்ணெய் வந்து குடகுடமா நிரம்பி போய் கிடக்கு. இதை வித்து உன் கடனை அடைச்சிரு, மீதத்தை வச்சு ஜீவனம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுமா. கடன்ல மாட்டிக்கிட்டேனே என்னடா பண்றது? தேவனை நோக்கி முறையிடுங்க. ஆண்டவரே நான் தெரியாம கடன் வாங்கிட்டேன், தெரியாம கஷ்டப்பட்டுட்டேன், தெரியாம சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன், தெரியாம இங்க போய் மாட்டிக்கிட்டேன், தெரியாம அங்க போய் மாட்டிக்கிட்டேன், என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆண்டவரே உன் கையை நீட்டி ஜெபம் பண்ணு. அதிகாலையில எந்திரிச்சு முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி முறையிடு. கர்த்தர் உனக்கு வாசலை திறப்பார், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். வேலை, வருமானம், அனுகூலமான சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்து உன் கடன் முழுவதும் அடைக்க பண்ணி கடன் கொடுக்கிற நபராய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்லுமா. ஆண்டவர் என்ன செய்வாரு? விடுதலையாக்குவார். கடன்காரன் ஒரு குற்ற உணர்வுல வாழாதீங்க. தப்பு பண்ணியாச்சு அவ்வளவுதான். அந்நியில இருந்து எழுந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன வழி? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்க சத்தத்தை சரியா கேட்காம விட்டேன், இனிமே சத்தத்தை சரியா கேட்கிறேன். உங்க கட்டளை முடி நடக்காம போயிட்டேன், இனிமே கட்டளை முடி என்ன செய்யறேன்? நடக்கிறேன். எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. கேளுங்க, மராக்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். தேவன் உன் கடன்கள் அத்தனையும் அவர் முடிச்சு கடன் கொடுக்கிற நபராய் கர்த்தர் உன்னை உயர்த்திடுவாரு. ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. ஏன் கடன் வாங்குறாங்க? உபாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. எதுக்கு கடன் வாங்குறானா? அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானத கடனா கொடு. ஏன் கடன் வந்துச்சு? ஒரு கஷ்டம், முக்கியமான ஒரு தேவை, அதை போய் வாங்கினேன், கடன் ஆயிட்டேன். ஆஸ்பத்திரிக்கு காசு வாங்கிட்டு வந்தேன், காசை கட்ட முடியல, வட்டியை தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், கடன் ஆகி போச்சு. ஒரு அவசரமான விஷயத்துக்காக என்ன செஞ்சேன்? வாங்கினேன். முக்கியமான விஷயத்துக்காக வாங்கினேன், இப்ப என்ன செஞ்சிச்சு? கடன் ஆகி போச்சு, வட்டி கட்ட முடியல. எப்போ ஒரு மனுஷன் கடனாளியா மாறுறானா? அவசரத்துக்கு வாங்குறது. எதுக்கு வாங்குறதா? அவசரத்துக்கு வாங்க. நான் சொல்லுவேன், அவசரத்துக்கு வாங்குறது தப்பு இல்லை. யாரா இருந்தாலும் கடன் வாங்காத ஆளும் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நான் கடனே பிறந்திருந்து வாழ அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் உண்மையிலே பெரிய ஆச்சரியமான ஆளா தான் இருக்கணும். அப்படி வாழ்ந்தா கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு என்னதான் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது? சொல்லுங்க, என்ன சூழ்நிலை வருது? கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. அவசரத்துக்கு வாங்கினதா அவசரமா சேர்த்து வச்சு அவசரமா கடன் அடைச்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவசரத்துக்கு வாங்கின கடனை அவசரமா சேர்த்து வச்சு அவசரமா கடனை என்ன செஞ்சிடணுமா? அடைச்சிடணும். நம்ம ஆளுக்கு எப்படின்னா, கடனை வாங்குறது வட்டி கட்டி பழகிட்டாங்களா, என்ன 1 லட்சத்துக்கு 3000 ரூபாய் விடு கழுதே பார்த்துக்கிடுவோம். நம்ம வாட்டுக்கு என்ன செய்வோம்? அதை கேட்டுவோம் கழுதே 3000 ஒரு அக்கா 1 லட்சத்தை கொண்டு போய் கொடுக்க முடியும். 3000 கொடுத்துட்டு அப்படி மிச்சம் 97,000 நம்ம கையில இருக்கு. ஏதாவது உருட்டி பட்டி பார்த்து வண்டியை ஓட்டுவோம். ஹலோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமையாகி பழகியாச்சு. அடிமைச்சாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரை பார்த்தாலும் ஐயா 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 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யாரவன்? அடிமை. அடிமையா பழகிட்டு இப்போ வாழ்நாள் முழுக்க அவனுக்கு எப்படிதான் ஆசையா இருக்கு? கடன்காரனா மாறிட்டு. ஏன்? அவசரத்துக்கு தானே இப்போ கடன்காரனா மாறின, ஒரு தேவைக்கு தானே கடன்காரனா மாறின, ஒரு இக்கட்டுக்கு தானே கடன்காரனா மாறின. அவசர கடனாளியா மாறின நீ ஏன் இப்படி நிரந்தர கடனாளியா இப்படி ஆயிட்டீங்க? ஹலோ, ஒரு சிலருக்கு ஓவர் தெரியும், பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம். அதெல்லாம் நான் சொல்லுவேன், ஜெபம் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நினைக்கிறியோ அதே அளவு முக்கியம் பொருளாதாரத்தை சரியாக கையாளுவது. அப்படின்னா தான் உன் வாழ்க்கையை நீ உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும். சும்மா உட்காந்து ஜாம் பண்றேன்ட்டு பொருளாதாரத்தை சரியா கையாளலைன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே வர முடியாது. ஆண்டவர் உனக்கு வேண்டிய ஞானம், அறிவு, திறமை, எபிலிட்டி, ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் உனக்குள்ள பொக்கிஷமா வச்சிருக்காரு. அவரே உனக்கு உள்ள இருக்காரு. அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீ இந்த பூமியை என்ன செஞ்சுக்கோ?
ஆண்டுகொள் அப்படின்றாரு. எல்லாத்தையும் உன் கையில கொடுத்துட்டேன். பணம், வேலை, தொழில், வருமானம் எல்லாம் உன் கையில தான் இருக்கு. உட்காரு, ஜெபம் பண்ணு, கணக்கு பாரு, என்ன செய்யணும் ஏது செய்யணும் பிளான் பண்ணு. சரியா அவசரத்துக்கு வாங்கின கடனை அடைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ராஜா மாதிரி வெளியே எழும்பி வரணும். லேலியா சொல்லுமா, மனுஷன் ஏன் கடன்காரனா மாறினானா? அவசரத்துக்கு. இன்னும் ஒரு சிலர் கடன் வாங்குவாங்க, இதுக்கு ஆடம்பரத்துக்கு. எதுக்கு கடனு? ஆடம்பரத்துக்கு. இந்த அம்மா 55 இன்ச்சு டிவி வாங்கிருச்சா, உடனே எங்க வீட்டம்மா சொல்லுது, என்னையா நம்ம வீட்டுல 32 இன்ச்சு டிவி தான் இருக்கு, இந்த அம்மா வீட்டுல என்ன இருக்கு 52 இன்ச்சு டிவி இருக்கு, நம்ம வீட்டுக்கு 72 இன்ச்சு டிவி வேணும், வாங்கிட்டு வாயா. காசு இல்லம்மா, கெட்டுவான். போய் அங்கதான் பஜாஜ் பைனான்ஸ்காரன் இருக்கான்ல, போய் காடை போட்டு தேய்ச்சு வாங்கிட்டு வா, கெட்டுவோம். ஹலோ, இந்த மாச சம்பளக்காரங்க இருக்காங்களே, ஐயோ ஐயோ ஐயோ, அவங்கள மாதிரி நல்லவங்களும் அவங்கள மாதிரி பரிதாபமான ஆட்களும் யாரும் கிடையாது. 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வீட்டில் சும்மா சிக்கனும் மட்டனும் ஃபிஷ் தான் ஓடும். 16ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம கொஞ்சம் முட்டையும் கருவாடு வரும். அடுத்து கடைசி 10 நாள் வெறும் காய்கறி சோறு தான். ஆமாம், வேற எதாவது சிம்பிளாக ஏதாவது முட்டை ரசம் வைக்க முடியுமா? இன்னைக்கு முட்டை ரசம். ஏங்க 2 முட்டை, 1ஆம் தேதி முட்டை வாங்கிக்கிறோமே, இப்போ பிரச்சனையா இருக்கு நமக்கு. ஒரு முட்டை ரசம், முட்டை பருப்பு, சிம்பிளா ஏதாவது கொஞ்சம் சமாளிச்சிடலாமா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆடம்பரத்துக்கு கடன் வாங்காதீங்க, அடுத்தால போட்டி பார்த்து கடன் வாங்காதீங்க. இவன் கார் வாங்கிட்டான், நம்மளும் கார் வாங்கணும். வாங்கு, வேலை செஞ்சு சம்பாரிச்சு சேர்த்து வச்சு பொறுமையா வாங்கு. ஏன் அவசரப்படாதப்பா தாயி, எதுக்கு அவசரப்படுற? வாங்கு. உன்னை யாரு வாங்க வேண்டாம்னா சேர்த்து வை, ஒரு சீட்டை போடு, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டை போடு, 2000 3000 என்ன செய்ய போட்டு சேர்த்து வை, 5 லட்சத்தை சேர்த்து வச்சுட்டு வாங்க. நீ யாரும் வாங்க வேண்டாம், எதுக்கு அவசரம்? அவங்க அது வாங்கிட்டாங்க, இவங்க இது வாங்கிட்டாங்க, நானும் வாங்க போறேன், நீயும் வாங்க போறேன், நீனும் வாங்க போற, அதை வாங்க இதை வாங்க. கடைசியில் எல்லாம் வாங்கி முடிச்சா அரிசி வாங்க காசு இருக்காது. என்ன வாங்க காசு இருக்காது? வீட்டில் என்ன இருக்கும்? டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், ஏசி இருக்கும். ஆனா என்ன வாங்க காசு இருக்காது. எங்க இன்னைக்கு ஒரு 4 வடை வாங்கிட்டு வருவோம். வடையா? சும்மாருமா, சும்மா வடை கூடாது. வீட்டில் சோறு இருக்க, சோறு இருக்கு, குழம்பு இருக்கு, போதும் சாப்பிட்டு தூங்கு. பசிச்ச தண்ணியை குடிமா. பஜாஜ் பைனான்ஸ்க்கு வட்டி கட்ட வேண்டாமா? ஃபர்ஸ்ட் கேபிளுக்கு வட்டி கட்ட வேண்டாமா? அங்க கொடுக்க வேண்டாமா? இங்கே கொடுக்க வேண்டாமா? ஹலோ, நான் சொல்லுவேன், ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கடன்களை அடங்கிருங்க. படிப்படியா தேவன் உங்களை உயர்த்துவாரு. அவசரப்படாதீங்க. என்ன கடனா? அவசர கடன். என்ன கடனு? அவசர கடன். ஆண்டவர் உன்னை உயர்த்துறதுக்கும் உன் வாழ்க்கையில எல்லா நன்மைகளை கொடுக்கறதுக்கும் காலங்களையும் நேரங்களையும் அவர் வச்சிருக்காரு. அதனதன் காலத்துல அதனதன் நேரத்துல மிக நேர்த்தியா மிக அழகா உன்னை ஆசீர்வதிச்சு கர்த்தரே உன்னை உயர்த்துவாரு. அவசரப்படாத. என்ன படாத? அவசரப்படாத. நமக்கு தேவைகள் எப்பயுமே இருந்துகிட்டே தாங்க இருக்கும். நமக்கு தேவையில்லாத யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு எல்லாம் காசுலாம் கரெக்டா இருக்கு, எல்லாமே இருக்கு சொல்ல முடியுமா? ஏதாவது தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். நல்ல பைக் ஓட்டிட்டு போகிற மாதிரி ட்ருங்க, என்ன ஒரு மாதிரி ட்ருங்குது, 4 வருஷம் ஆச்சு, கழுத மாற்ற வேண்டிதான் போல, ஒரு பைக்கு தேவை. வீட்டில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டுமா, என்ன ஒரு மாதிரி எல்லாம் பழசாவே இருக்க மாதிரி இருக்கே, கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கன்னு நினைக்கிறேன், ட்ரெஸ்ஸு தேவை. வீட்டில் டைனிங் டேபிள் இருக்கும், லேசாக உறிஞ்சிட்டு வரும் அந்த பட்டை, லேசா வச்சுச்சா, என்ன டைனிங் டேபிள் மாதிரி பிஞ்சுக்கிட்டு வருது, புதுசாக ஒரு டைனிங் டேபிள் என்ன செய்யணும் போல, வாங்கணும் போல. வெள்ளை அடிச்ச பெயிண்ட் லேசாக உரியும், ஐயோ என்ன உரிய ஆரம்பிச்சு, பெயிண்ட் அடிக்கணும் போலயே. வாழ்நாள் முழுக்க எல்லா தேவைகளும் நம்ம முன்னாடி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு பெட்ரூம்ல இருக்கும், 2 பெட்ரூம் தான் நல்லா இருக்கும், இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும், இந்த காரை காட்டில அந்த காரை வாங்கினா நல்லா இருக்கும், அதை காட்டில இதை வாங்கினா நல்லா இருக்கும். நம்ம மனசுல என்ன செஞ்சுட்டே இருக்கும்? ஆசைக்கு என்ன கிடையாதா? அதுக்கு இம்புட் இருக்கு, அது போயிட்டே தான் இருக்கும். நான் சொல்லுவேன், உனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் கர்த்தர் கொடுக்கணும்னு வச்சிருக்காரோ, கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். அவன் வர 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 விருத்தி அடைந்து ஒரு நாள்ல மகாபலத்தவனாய் மாறினான். காலத்துக்கு முந்தி ஓடாதீங்க. ஆமென் சொல்லுமா? படிப்படியா போங்க.
முடிஞ்சதை முதல்ல செய்யுங்க. பைபிள்ல போட்டிருக்கு, உன் கைக்கு நேரிடுவத முழு பலத்தோட என்ன செய்யணுமா? இப்போ உன்னால என்ன செய்ய முடியும் அதை செய், போதும். கடன் வாங்கி என்ன செய்ய வேண்டாம்? செய்ய வேண்டாம். கடன்ல போய் மாட்டி என்ன செஞ்சிட வேண்டாம்? கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்க போறேன், கடன் வாங்கி அதை பண்ண போறேன், கடன் வாங்கி இதை பண்ண போறேன், கடன் வாங்கி அதை பண்ண போறேன், வேண்டாம். நான் சொல்லுவேன், கர்த்தர் உன்னை உயர்த்துறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுமா? வசனம் போட்டிருக்கு, ஏற்ற காலத்துல தேவன் உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்லுமா? 2009 நானும் என் மனைவி ஊழியத்தில் ஆரம்பிக்கும் போது சும்மா ஒரு வீட்டில் தான் ஆரம்பித்தோம். நானும் என் மனைவி குடியிருக்க வீட்டில் தான், அதான் சர்ச், அவ்வளோதான். 14 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த 14 வருஷத்தை என்னுடைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தா ஒரு புஸ்தகமே, ஒரு குட்டி புஸ்தகம் எழுதிடலாம். என் தேவன் எனக்கு அவ்வளோ நன்மைகளையும் அவ்வளோ ஆசீர்வாதங்களையும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருக்காரு. ஆண்டவர் உன்னை உயர்த்துவாரு, படிப்படியாக உயர்த்துவாரு, படிப்படியாக உன்னை மேன்மைப்படுத்துவாரு. சிக்கல்லையும் நெருக்கடியிலையும் மாட்டாம மெதுவா வளர்ந்து போய்கிட்டே இரு. வருஷங்கள் வரும், கர்த்தர் உன்னை ராஜாவை போல உயர்த்தி வச்சிருப்பாரு. அல்லேலூயா சொல்லுமா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், சின்னவன் 1000, சிறியவன் யாரா? பலத்த ஜாதியாவான். ஏற்ற காலத்துல அதை தீவிரமா நடப்பிப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? பக்கத்துல கையை பிடிச்சிருங்க. உங்களை உயர்த்துறதுக்கு, உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு கர்த்தர் காலத்தை வச்சிருக்காரு. அவசரப்படாதீங்க, மெதுவா ஓடுங்க, ஸ்டடியா ஓடுங்க, சரியா ஓடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிச்சு 1000மாக பலத்த ஜாதியாக தேவன் உங்களை பெருக பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா சொல்லுமா? கடன் வாங்கினா கடனை என்ன செஞ்சிடணுமா? கொடுத்துடணும். எடுத்து வாசிங்க, சங்கீதம் 37:21 வாசிங்க. சங்கீதம் 37:21 பாருங்க. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். பாருங்க, கடன் கொடுக்கிறவனுக்கு பேரு நீதிமான். வாங்கி ஒருத்தன் சரியா கட்டலைன்னா அவனுக்கு பேர் என்னவா? துன்மார்க்கனா. வாங்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கணும், கொடுக்க முடியுமா முடியாதா? நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா? டியூ கட்ட முடியுமா? லோன் கட்ட முடியுமா? எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு வருமானம் போய்கிட்டு இருக்கு, சமாளிக்க முடியுமா? என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஒரு ஆள் கிரெடிட் கார்டில் பணம் வாங்கிட்டு கொடுக்கல. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான் அந்த ஆள். அந்த HDFC பேங்க்காரன் இங்கே வந்து ஒருத்தராக வந்து விசாரிச்சிருக்கான். விசாரிச்சு என்கிட்ட வந்து அந்த ஆள் ஃபோட்டோவையும் காமிக்கிறான். இவரை தெரியுமான்றான். எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னேன், எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. நான் எப்படி தெரியும்னு சொல்ல முடியும்? நம்பரை கொடுங்கம்மா. அங்கே போய் என்ன சொல்லுவான்? இந்த சர்ச்சுக்கு போனேன்னா, சார் உங்கள் நம்பர் கொடுத்தாரு சார். இது எனக்கு தேவையா? இது யாருன்னு தெரியலங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த பக்கத்தில் கேளுங்க, அக்கம் பக்கத்தில் கேளுங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சரியா தெரியல, இந்த முக்கியமாக ஒரு ஃபோன் பேச வேண்டியிருக்கு, நீங்கள் அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. யாரா? கடமா ஊரை விட்டு ஓடி போயிட்டான். தர்றேன்னு சொன்னா ஆளை காணா, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். ஹலோ, உங்க வாழ்க்கையில யாருக்காவது ₹1 கடன் வாங்கியிருந்தா கூட நீ கொடுக்கலன்னா நீ வந்து யாரா? பைபிள் படி துன்மார்க்கனா. 5 பைசா யாரு காசாவது உங்க காசுல இருந்துச்சுன்னா உட்காந்து யோசிச்சு பார்த்து கணக்கு பார்த்து எழுதி கொண்டு போய் கொடுத்துருந்தா. அன்னைக்கு ஒன்னா 5 பைசா உனக்கு வாங்கியிருந்தேன், 5 பைசா கொடுக்கணும், இந்தா 5 பைசான்னு கொடுத்துடணும். பைபிளை போட்டிருக்கு, கடன் வாங்கி நீ கொடுக்கலன்னா நீ யாரா? துன்மார்க்கன ஆண்டவர் சொல்றாரு. அவனா உன்னை பார்த்து இறக்கப்பட்டு, சரி உன்னால கொடுக்க முடியா, சரி வச்சு போ, எப்ப கிடைக்கும் போது என்ன செய்ய, கொடு, போய் தொலை அப்படின்னு அவன் வாயினால சொல்லிட்டானா சோத்திரம். இல்லைன்னு சொல்லுவோமா? ஆனா நீ என்ன செஞ்சிடக்கூடாது? ஏமாத்தணும்னு நினைக்க கூடாது, அவங்க கேட்கலன்னு நினைக்க கூடாது. அவங்க மனசுக்குள்ள இருப்பாங்க. நான் சொல்லுவேன், நீ நீதிமான்னா வாங்கி கடனை கரெக்டா கொடுக்கறவன் தான் நீதிமான். இல்லையா சொல்லுமா? வாங்கவே கூடாது. இல்லையா வாங்கி கொடுக்க நான் தப்பா பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. வாங்கவே கூடாது. வாங்கியிருந்தேன்னா என்ன செஞ்சிடணும்? கரெக்டா போய் என்ன செஞ்சிடணுமா? நம்ம கொடுத்துடணும். அப்படின்னாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரும். இன்னொரு வசனத்துல வாசிங்களேன், சங்கீதம் 109:11 வாசிங்க. கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதை எல்லாவற்றையும் அபகரித்து கொள்வானாக, அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்து கொள்ள கடவர்கள். ஐயோ,
கடன் வாங்கிட்டேன்னா உனக்குள்ளதை பூரா என்ன செஞ்சிருவாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டு ஜெபத்துக்கு போயிருந்தேன். அவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அந்த வீடை வந்து சீல் வச்சிருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டுக்கு நான் ஜெபத்துக்கு போயிருந்தேன். அப்போ நான் கேட்டேன், ஏன் இந்த வீடுக்கு சீல் வச்சிருக்காங்க? இவங்க கிறிஸ்டின் மாதிரி தெரிஞ்சு அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கிறேன், சபைக்கு போகிறவங்க மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர், எக்கச்சக்கமாக கடனை வாங்கி லோனில் அவங்க கெட்டாம விட்டாங்க. கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்க, வீடை வந்து சீலை வச்சுட்டாங்க. நைட்டு விட்டால் லைட்டு இந்த லாரியை பிடிச்சி ஜாமான்லாம் அள்ளிட்டு கோயம்புத்தூர் போயிட்டாங்க. ஊரை விட்டு என்ன செஞ்சிட்டாங்களா, கோயம்புத்தூர் போயிட்டாங்க. வீட்டில் என்ன செஞ்சுருக்காங்க, சீல் அடித்து ஒட்டி வச்சுருக்காங்க. அங்கே வெளியே பார்த்தா வசனம் போட்டுருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இதை போகிற வர முறை பார்த்தா என்ன ஆகும் சொல்லுங்க? ஆண்டவன் நாம என்ன செய்யப்படும், யோசிக்கப்படும் இல்லையா? வசனம் சொல்லி வருங்க, கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதை எல்லாவற்றையும் என்ன செய்யணும், அபகரித்துக் கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நியர் பறித்துக் கொள்ள கடவர்கள் போட்டிருக்கு. ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்னது? சங்கீதம் 128:2 சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை வேற யாரும் சாப்பிடக்கூடாது. நீ உழைச்சு, நீ பிரயாசப்பட்டு, ஓடி ஆடி சம்பாரிச்சு, வேர்வை சிந்தி கஷ்டப்பட்ட உன் பணத்தை, உன்னுடைய வருமானத்தை, நீ சம்பாரிச்ச சொத்துக்களை நீயும் உன் பிள்ளைகளும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு நீ ஆசீர்வாதமா இருக்கணுமே தவிர, கடங்கார வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, உனக்கு உண்டான யாரை என்ன செய்யக்கூடாது, அபகரிக்க விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க, கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்கிற நபரா மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.